நம்ம இன்னைக்கு காவடி சிந்து லெசன் பார்க்குறோம். காவடி சிந்து இயற்றியவர் வந்து சென்னைக்குளம் அண்ணாமலையார். அவருடைய காலம் வந்து 19ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து எந்த நூலை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னா, அருணகிரியாரின் திருப்புகழை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார். ஸோ வந்து காவடி சிந்து வந்து சந்த இலக்கியத்தை சார்ந்தது அப்படின்ற இங்கே பாயிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காவடி சிந்தோட மெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஆத்தரே வந்து போட்டிருப்பார். அண்ணாமலையாரே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வழங்கியிருப்பார். அண்ணாமலையார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்ணச்சிந்து பாடியதால் அவரை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து குரூப் 2ல கேட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவர் வந்து 18 வயசுலேயே வந்து ஒரு ஒரு ஊருக்கு போயிருப்பார். அது என்ன ஊர் அப்படின்னா ஊற்றுமலை. ஓகேங்களா? ஊற்றுமலைக்கு வந்து அங்கே போயிருப்பார். அந்த இடத்தோட தலைவர் வந்து யார் அப்படின்னா, அதாவது மன்னராக இருந்தவர் வந்து இருதலாயா. ஓகேங்களா? இருதலாயான்ற ஒரு மன்னன் கிட்ட போயிருப்பார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேயே வந்து அரசவை புலவராக இருந்திருப்பார். யார் அப்படின்னா அண்ணாமலையார் வந்து அவர் இருந்திருப்பார். ஸோ காவடி சிந்து தவிர மற்ற என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திருப்பந்தாதி எழுதியிருக்காரு, கருவை மும்மணி கோவை எழுதியிருக்காரு, கோமதி அந்தாதி எழுதியிருக்காரு. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன பாயிண்ட் தெரியணும் அப்படின்னா, சென்னைக்குளம் அண்ணாமலையார் வந்து காவடி சிந்தை வந்து இயற்றியிருக்காரு. அவரோட காலம் வந்து 19ஆம் நூற்றாண்டு தெரியணும். அந்த நூல் வந்து சந்த இலக்கியம் சார்ந்ததுன்னு தெரியணும். எதை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா, அருணகிரியாரின் திருப்புகழை வந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார். அப்போ வந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வண்ணச்சிந்து இயற்றியதால் அவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காவடி சிந்தன் தந்தை. இது வந்து குரூப் 2 கொஷினில் கேட்ட கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கே வந்து இவர் வந்து அரசவை புலவராக இருந்தார் அப்படின்னா, இருதலாய மருதப்ப தேவருக்கு கிட்ட வந்து அரசவை புலவராக இருந்திருப்பார். எந்த ஊருன்னு கேட்டால் ஊற்றுமலை. என்ன நூல்கள் இவர் இயற்றியிருக்காரு அப்படின்னா, வீரை தலபுராணம், நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திருப்பந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி நூல்களை இயற்றியிருக்காரு.